அத்தை பண்ணது ஒரு சூப்பர் டிராமா. அத்தைக்கு பேச்சு வந்துருச்சுன்னு நான் எவ்வளவு நாளா உங்ககிட்ட சொன்னேன். ப்ரூஃபோட வீடியோ ஆதாரம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருந்தேன். அந்த ஊர்ல இருந்து வந்தாங்கல்ல 2 பேரு. அவங்க ஏதோ கோல்மால் பண்ணி எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. அம்மா ஏம்மா சைலண்டா இருக்க? அப்ப உண்மையாவே உனக்கு ஏற்கனவே எல்லாம் சரியாயிடுச்சா? சொந்த குடும்பத்திலே நடிச்சு எப்படி ஏமாத்திருக்கா பாருங்க. இவங்க அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையும் ஈஸியா மறைச்சு அடுத்தவங்க மேல பழிய போட்டுருவாங்க. எல்லாரையும் நீங்க இப்படி ஏமாத்துறீங்க. அதனாலதான் என் மேலயும் ஈஸியா பழி போடுறீங்க. இதுக்கு மேல நான் இந்த வீட்ல இருக்கணும்னு அவசியம் எனக்கு இல்ல. நான் அந்த வீட்டை விட்டு போறேன். வெண்ணிலா நீ எதுக்கு போகணும்? நில்லு. உன்னை சிவகாமிக்கு பிடிக்கல. உன்னை இந்த வீட்டை விட்டு எப்படி துரத்துறதுன்னு அவளுக்கு தெரியல. அதனாலதான் இப்படி ஒரு பழிய உன் மேல போட்டிருக்கா. உன் மேலதான் தப்பு இல்லல்ல. அப்புறம் எதுக்கு நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்? நான் முடிவு பண்ணிட்டேன் பாட்டி. என்ன தடுக்காதீங்க. நான் போறேன். நான் வாழ்க்கையிலே பண்ண தப்பு எது தெரியுமா? உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுதான். ஆனா நீ உன் வாழ்க்கையிலே பண்ண சரியான விஷயம் எது தெரியுமா? இப்போ இந்த வீட்டை விட்டு போறேன்னு முடிவெடுத்திருக்கல, அதுதான். இங்க பாரு கண்மணி, நான் இந்த வீட்டுக்கு வந்த முதல் நாள்ல இருந்து உன் நிலத்தை பத்தி மட்டும்தான் யோசிச்சேன். நான் எப்பயுமே அவர் கூட சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன். நீதான் உன்னோட கடந்த காலத்தை மறந்துட்ட. சும்மா பொய் சொல்லாத கண்மணி. என் கண் முன்னாடியே அன்பு எவ்வளவு வாட்டி உன்னை திட்டி அவமானப்படுத்திருப்பாரு. அதுக்காக நீ எவ்வளவு தடவை அழுதுருக்க. சந்தோஷமே இல்லாத உங்க 2 பேரோட வாழ்க்கையிலயும் நிம்மதியை கொண்டு வரணும் தான் நான் நினைச்சேன். எந்த நிலைமையில நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தேங்கிறத மறந்துட்டியா வெண்ணிலா? உனக்கு முன்னாடி அன்பு என்னதான் லவ் பண்ணாருங்கிறத நீதான் மறந்துட்ட கண்மணி. உன் மேல உயிருக்கு உயிரான காதல வச்சிருந்த அன்போட மனசை உடைச்சிட்டு அந்த தினேஷ் நம்பி போய் உன்னோட வாழ்க்கையவே நீ இழந்து நின்ன. மானத்துக்கு நீ போராடிட்டு இருந்தப்போ உன்னை காப்பாத்துனது யாரு? அன்பும் நானும் அந்த இடத்துக்கு அன்னைக்கு வராம போயிருந்தா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? எங்களையே நீ பிரிக்க பார்த்துட்டல. உங்க 2 பேருக்கும் செட் ஆகலன்னு தெரிஞ்சுதான் உங்க 2 பேரையும் விடுவிக்க பார்த்தேன் நானு. உன் அம்மாவோட மனசை மாத்தி அவங்க கிட்ட உன்னை சேர்த்துடலான்னு நாங்க முயற்சி பண்ணோம். ஆனா பெத்த தாயாலே மன்னிக்க முடியாத ஒரு பொண்ணாதான் நீ இருந்திருக்க. ஆனா நாங்க உனக்கு இந்த வீட்டுல அடைக்கலம் கொடுத்தோம். அந்த அளவுக்கு உன் மேல அன்பு வச்சிருந்தோம். கடைசியில என் அன்பையே நீ என்கிட்ட இருந்து பிரிக்க பார்த்துட்டல. கூடி சீக்கிரமே திரும்பி நான் அந்த வீட்டுக்கு வருவேன். ஆனா நான் வரப்போ நீ இந்த வீட்டுல இருக்க மாட்ட கண்மணி. எனக்கு தேவையானது கிடைக்க வரைக்கும் என்னால அதை விட முடியாது. அன்பை நான் எப்பயுமே உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் கண்மணி. அன்பு உனக்கா எனக்கான்னு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். என் கண் முன்னாடி நிக்காத. வெளியில போ முதல்ல. கண்மணி இந்த மன்னிச்சிடுமா. உங்களை ஏமாத்தோங்கிற எண்ணெல்லாம் எனக்கு இல்ல. நீங்க 2 பேரும் எப்படியாச்சும் ஒண்ணு சேர்ந்துட மாட்டீங்களான்னு தான் நான் அந்த மாதிரி நடிக்க வேண்டியதா போயிடுச்சுமா. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. கோபம் என் கண்ணை மறைச்சிருச்சு. அது உங்க மனசையும் உங்க பிள்ளையோட மனசையும் என் கிட்ட இருந்து மறைச்சிருச்சு. வீடு தேடி வந்தவங்கள நான் அவ்வளவு அவமானப்படுத்தி அமைச்சிருக்கேன். ஆனா நான் இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னு நீங்க எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்கீங்க அத்தை. வாழ்க்கைய அழகாக்குறதே இந்த மாதிரி சடங்குகளும் சம்பிரதாயங்களும் தான். இதெல்லாம் என்னைக்குமே மற